கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு அடியனின் வணக்கங்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எத்தகைய சிறப்பை தரப்போகுதுன்னு பார்ப்போம். கும்பராசியின் அதிபதி சனீஸ்வர பகவான் மீனத்தில் இருக்கிறார். 12ஆம் அதிபதி அவர் தான். அப்போ என்னமா இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த விரயங்கள் எல்லாமே வருமானமாக மாறப்போகுதுன்னு அர்த்தம். இதற்கு அவர் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ஒரு டபுளாக கிடைக்க போகுது. அவர் தான் லேண்டு வாங்கி வச்சிருந்தாருன்னா அந்த சம்மந்த விஷயங்கள் அவருக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்க போகுது. ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ப்ராஃபிட் அமைப்போகுது. குடும்பத்தில் என்ன பிரிவு சண்டைகள் இருந்து அவங்கள சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மார்கழி மாதம் திகழப்போகுதுன்னு சொல்லலாம். இல்லை குடும்பம் அமைவதற்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. இந்த கும்பராசியின் 7ஆம் அதிபதி சூரிய பகவான், அவர் கும்பத்துக்கு 11 இருக்கிறார், தனுஷில். அப்போ என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் திருமணம் நடைபெறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுவரை தடைப்பட்டிருந்த திருமணம் தற்போது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ கும்பராசி அன்பர்களுக்கு கால தாமத திருமணம், தடைப்பட்ட திருமணம் இப்பொழுது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய திருமண முயற்சிகள் உங்களுக்கு தை மாதத்திலையும் சரிங்களா, தையில் இல்லைன்னா வைகாசியில் திருமணம் நடத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இதுவே நீங்கள் கூட்டு தொழில் செய்றீங்க, குடும்ப தொழில் நீங்கள் ஆரம்பிக்கலாம்னு நினச்சிங்கன்னா அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லான கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமைய போகுது. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். எக்காரணத்தை கொண்டும் அரசாங்கத்துக்கு புறம்பான செயல்கள் எதுவும் செய்ய வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசியிலே ராகு பகவான் இருக்கிறார். ஸோ யூடியூப் சார்ந்த விஷயங்கள், சினிமா சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்யும்பொழுது உங்களுக்கு சும்மா சாதகமான சூப்பரான சில விஷயங்கள் நடக்கும் லைஃப்பில். லெதர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபடும் போது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நடக்கும். ஒரு நல்ல பிஸ்னஸ் லெவலில் நீங்கள் போயிடுவீங்க. லெதர், இந்த ஆயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக கொடுக்கும். உங்களின் 4ஆம் அதிபதி சுக்கிர பகவான் 4க்கும் 9க்கும் அதிபதி. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கிறார். இப்போ வீடு சார்ந்த விஷயங்கள் வேலையில் சிறிய ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். உங்கள் தந்தை சார்ந்த விஷயங்களும் வேலையில் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். ஏன்னா வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கும், நீங்கள் பிஸ்னஸில் வேலை செய்யும் போது அந்த அந்த பிரச்சனை திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதனால் அந்த அழுத்தத்திலிருந்து கொஞ்சம் வெளியே வரதுக்கு உங்களை ரிலாக்ஸேஷன் பண்ணிடுங்க. ஒரு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு 11ல் சூரிய பகவானும் செவ்வாயும் இருக்கிறார். 3க்கும் 10க்கும் அதிபதி செவ்வாய் பகவான் 11ல் இருக்கிறார். கூட சூரியனோட இருக்கார், 7ஆம் அதிபதியோட இருக்கார். அப்போ புதிய முயற்சிகள், நண்பர்களின் மூலமாக ஒரு புதிய வேலை கிடைப்பதற்கான வேலை இது. ஸோ புதிய முயற்சியின் மூலமாக ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும், ஒரு வேலை கிடைக்கும், புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். 5ஆம் அதிபதியான புத பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கிறார். 5க்கும் 8க்கும் அதிபதி 10ல் இருக்கிறார். அப்ப மறைமுக வருமானம், குழந்தைகள் மூலமாக ஒரு வருமானம், குழந்தைகள் மூலமாக ஒரு வெற்றி செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்புகள். குழந்தை அடுத்த நிலைகளுக்கு போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் உங்களை காதுக்கு வந்து அடையும். குழந்தைகளுக்கு மறைமுக திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி அன்பர்களின் குழந்தைகளுக்கு மறைமுக திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கும் மறைமுக திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு. மறைமுகனா ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போய் பண்ணுவாங்க, இல்லை கோயிலில் போய் யாருக்கும் தெரியாமல் போய் மேரேஜ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இந்த காலகட்டத்தில் திருமணம் நடத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்பு கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குன்னு சொல்லலாம். தொழில் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, கும்பராசி அன்பர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா புதிய வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் சக்சஸ்ஃபுல்லாக நடக்கும். இதுக்கு தந்தையிடம் சரிங்களா, உங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிடுங்க. அப்பா கிட்ட, அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்க செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாமே ஒரு சக்சஸ்ஃபுல்லாக கொடுக்கும்னு சொல்லலாம். இதுவரை நீங்கள் பட்டிருந்த கஷ்டத்துல எல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கும் சொல்லலாம். மனதிற்கு பிடித்த ஒரு இடத்துக்கு போகும்பொழுது சில நேரங்களில் சில காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கால் சம்பந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் பார்த்துக்குங்க. இல்லை அண்ணன் என்ன இருக்கான, அண்ணன் மூலியமா சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவு நாள் உதவி கிடைக்காம இருந்தது, இப்ப அண்ணன்கள் மூலியமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்களா? மருத்துவ உதவியோடு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இது. வயிற்றுல பார்த்தீங்கன்னா லேடிஸாக இருந்தாங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கருப்பை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுற வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்துங்க, டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கி செக் பண்ணிக்கங்க. இதுக்கு சாதகமான பாதகமான பலன்களும் கலந்து இருக்கு இந்த காலகட்டத்தில். ஸோ எதெல்லாம் பண்ணணுன்றதை அடியேன் சொல்லியிருக்கேன். அதை பார்த்து கரெக்டாக செஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. நன்றி, வணக்கம்.